தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 10 பேர் பலியாகி இருக்கக்கூடிய அதிர்ச்சி சம்பவம் தற்போது மிக முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. நாமக்கல்லை தொடர்ந்து கரூரில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சார பயணத்தின் போதே தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைத்து தரப்பினரும் ஆயிரக்கணக்கானவர்கள் அங்கு கூட்ட நெரிசலில் சிக்கியிருந்தனர். கரூரில் விஜயை காண ஏராளமானவர்கள் குவிந்ததால் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக தற்போது 10 பேர் பலியாகி இருக்கக்கூடிய அதிர்ச்சி செய்தி, அது மட்டுமல்லாமல் 20 பேர் கவலைக்கிடம் என்ற பேரதிர்ச்சி செய்தியும் வந்திருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி தரும் தகவல்களை உடனடியாக கேட்கலாம். கரூரில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய், அவர் பிரச்சார கூட்டத்தில் 10 பேர் பலி, 20 பேர் கவலைக்கிடம், மேலும் 50 பேர் மருத்துவமனையில் அனுமதி. அதிர்ச்சி தரும் பேரதிர்ச்சி தரும் செய்தி முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. உங்கள் தரப்பு செய்திகளை தரலாம் நீங்கள். நிச்சயமாக தற்பொழுது விஜய் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டார் வேலுசாமிபுரம் பகுதியில். அதில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள் அவரை வரவேற்குவதாக சாலைகளின் இருபுறமாக வரவேற்று வந்தனர். அப்பொழுது அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே கூட்ட நெரிசலில் ஒருவர் மயங்கி விழுந்த நிலையில் அவர் கொடுத்து சரி பின்னர் ஆம்புலன்ஸ் வச்சு அனுப்பி வையுங்கள் என்று கூறிய நிலையில் அந்த கூட்ட நெரிசலில் அவர் வந்த பொழுது சுமார் 20 பேர் தற்பொழுது பலியாகி உள்ளனர் என்பது தகவல் வந்துள்ளது. மேலும் இந்த சம்பவ இடத்திற்காக தற்பொழுது அவர்கள் நேரில் பார்வையிட வந்துள்ளார் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தற்பொழுது சம்பவ இடத்திற்கு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு விரைந்து தற்பொழுது வந்துள்ளார். மேலும் காயமடைந்தவர்கள் பார்த்து வருகின்றனர். மேலும் இறப்பு குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது போன்ற கூட்ட நெரிசலில் சுமார் 20 பேர் இருந்தது பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சம்பவமாக கரூர் மாவட்டத்தில் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டு வந்த போதே அப்பொழுது கூட்ட நெரிசலானது அதிக அளவில் இருந்தது. அப்பொழுது கூட்ட நெரிசல் பலர் மயங்கி விழுந்ததில் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்த நிலையில் அவர்கள் தற்பொழுது தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனால் கரூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட இடத்தில் இது போன்ற சம்பவம் கரூர் மாவட்டத்திலே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சம்பவமாக தற்பொழுது மாறியுள்ளது. தற்பொழுது சம்பவ இடத்திற்கு முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து நேரில் விசாரித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மோகன்ராஜ். நன்றி சொல்லக்கூட முடியவில்லை. பச்சை குழந்தை உட்பட 20 பேர் பலி என்ற அதிர்ச்சி செய்தி. நன்றி.